அன்புகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கண்மணிய ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாங்க. ஜீவாவோட அம்மா இந்த அளவுக்கு வெண்ணிலா பேச்ச கேட்டுட்டு, இப்படி வந்து சடனா வந்து வெளில போங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. கிட்டத்தட்ட சின்ன குழந்தையிலேருந்து அவங்க எனக்கு ரொம்ப க்ளோஸு. அப்படிப்பட்டவங்க இப்படி பேசுனது எனக்கு உண்மையிலே வருத்தம் தான் அப்படின்றாங்க. அப்படி எதுவும் நெனைக்காத கண்மணி. இது வந்து முழுக்க முழுக்க வந்து வெண்ணிலா போட்ட திட்டம் தான். அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து திங்கிங் அவங்களுக்கு வந்து பண்ண முடியல. ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு. அதுக்கு வேற வழி இல்ல அப்படின்ற மாரி அவங்க நடந்திருப்பாங்க. மத்தபடி வந்து அவங்க வேணுன்ட்டு திட்டமிட்டு இது எதுவும் செஞ்சிருக்க மாட்டாங்க. இது அவங்க அறியாம செய்த தவறு. இதே நேரத்தில இந்த இடத்துல ஜீவா இருந்திருந்தாப்லனா, கண்டிப்பா இந்த விஷயத்த வந்து வேற மாதிரி ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. நம்மளுக்கு ஃபேவராவே முடிச்சு குடுத்துருப்பாப்ல அப்டின்ட்டு அன்பு சொல்றாப்ல. அதெல்லாம் நீங்க சொல்றது உண்மதான். இருந்தாலும் என் மனசு ஏத்துக்கவே முடியல அப்டின்றாங்க. வெண்ணிலா பண்ற நாடகத்தில வந்து கண்டிப்பா யாரா இருந்தாலுமே வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பிரச்சனைய ஏற்படுத்தி தான் தீருவோம். அந்த மாரி தான் அவ வந்து ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணக்கூடியவ. நம்ம விஷயத்துலயும் அதத்தான் அவ பண்ணியிருக்கா. ஆனா, நம்ம அத கடந்து வந்ததுனால தான் இன்னைக்கு இத வந்து சக்சஸ் பண்ண முடிஞ்சுச்சு. இன்னும் சொல்லப்போனா, உங்க சித்தப்பாவ நம்ம ஜாமீன்ல தான் எடுத்திருக்கிறோம். அவரு நிரபராதி அப்படின்றதுக்காக நம்ம இன்னும் சில எவிடன்ஸ்ல ரெடி பண்ணி குடுத்தா தான் கோர்ட்லருந்து அவர முழுமையா வந்து சட்ட ரீதியா வெளில எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு என்னங்க பண்ணலாம் அப்படின்றாங்க. அப்படி கிடையாது கண்மணி. எந்த ஒரு மனுஷனும் திட்டமிட்டு ஒரு செயல் செய்றான்னா, கண்டிப்பா அதுல ஒரு எவிடன்ஸ் வைக்காம செய்ய மாட்டான். இன்னும் சொல்லப்போனா வெண்ணிலா எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒரு உண்மையான விஷயத்த வந்து அதாவது மறைக்க தவறியிருப்பா. அது நம்மளுக்கு ஒரு ஃபேவரா அமையும். கண்டிப்பா அது என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்றாப்புல. அதே நேரத்தில வந்து கண்மணி அதாவது அன்புட்ட வந்து ஏற்கனவே வந்து அவங்க சித்தப்பா நெறைய விஷயங்கள வந்து ஃபோன்ல ஷேர் பண்ணியிருக்காரு. ஆனா என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தெரியல. இதுக்கிடையில வந்து வீட்ல எல்லாரும் ஒண்ணா தான் தூங்குறாங்க. கொசுக்கடி வேற அதிகமா இருக்கு. அந்த நேரத்தில சில ஆயின்மென்ட்கள குடுத்து உடம்புல பூசிக்க கண்டிப்பா கொசு கடிக்காது அப்படின்னு அன்பு சப்போர்ட் பண்றாப்புல கண்மணிக்கு. எல்லாருக்கும் வந்து சந்தோஷம் இருக்கு. ஒரே ஒரு வீட்ல ஒற்றுமையா இருக்கிறாங்க. அதே நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, குளிச்சுட்டு வந்து கண்மணி வெளில வரத பார்த்துட்டு அன்பே மெய்மறந்து நிக்கிறாரு. அந்த அளவுக்கு அவங்களுடைய அழகு வந்து அன்ப வந்து அப்படியே மெய்மறக்க செய்யுது. தொடர்ந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத.